தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. அமெரிக்காவில் நடைபெற்ற 97வது ஆஸ்கார் வழங்கும் விழா நிறைவு பெற்றிருக்கிறது. சிறந்த படத்திற்கான ஆஸ்கார் விருதினை அனோரா திரைப்படம் வென்றுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருது தி பிரெஸ்ட்லெஸ் படத்தில் நடித்த ஆட்ரியன் பிராடிக்கு கிடைத்துள்ளது. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருது அனோரா படத்தில் நடித்த மிக்கி மேடிசனுக்கு கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அப்துல் ரஹ்மான், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. 2025ஆம் ஆண்டுக்கான 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி திரையரங்கில் நடைபெற்று முடிந்தது. ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர் கோனன் ஓபிரையன் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் மொத்தம் 23 பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் சிறந்த நடிகருக்கான விருது த ப்ரூட்டலிஸ்ட் படத்தில் நடித்த ஆட்ரியன் பிராடிக்கு கிடைத்துள்ளது. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது அனோரா படத்தில் நடித்த மிக்கி மேடிசனுக்கு கிடைத்துள்ளது. இதேபோல் சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது எ ரியல் பெயின் திரைப்படத்தில் நடித்த கிரீன் கல்கீனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகை விருது எமிலியா ஃபெரஸ் படத்திற்காக ஜோ சல்டானாவுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி சிறந்த இயக்குனருக்கான விருது அனோரா படத்திற்காக ஷான் பேக்கருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படமும் அதே அனோரா படத்திற்கு கிடைத்துள்ளது. சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது வால்டர் சார்ல்ஸ் இயக்கிய பிரேசில் திரைப்படமான ஐ எம் ஸ்டில் ஹியர் படத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இசையமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருது த ப்ரூட்டலிஸ்ட் படத்திற்கான டேனியல் பிளம்பருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக அனோரா திரைப்படம் 5 பிரிவுகளின் கீழ் விருது வென்றுள்ளது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த எடிட்டிங், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை என மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் அனோரா திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட எமிலா பெரஸ் திரைப்படத்திற்கு மொத்தமே 2 விருதுகள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஒன்று சிறந்த பாடல், இன்னொன்று சிறந்த நடிகைக்கான விருது. அதேபோல் டியூன் பார்ட் 2 படத்திற்கு விஷுவல் எஃபெக்ட், சவுண்ட் டிசைனிங் என 2 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. விக் திரைப்படத்திற்கு சிறந்த தயாரிப்பு நிர்வாகம், சிறந்த ஆடை வடிவமைப்பு என 2 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. அதேபோல் த ப்ரூட்டலிஸ்ட் என்ற திரைப்படத்திற்கு 3 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. சிறந்த இசை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த நடிகர் என மொத்தம் 3 விருதுகள் த ப்ரூட்டலிஸ்ட் படத்திற்கு கிடைத்துள்ளன. முக்கியமாக இந்தியாவில் இருந்து ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்த அனுஜா என்ற குறும்படம் ஆஸ்கார் விருது வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த பிரிவில் ஐ எம் நாட் எ ரோபோட் என்ற குறும்படம் ஆஸ்கார் விருதை வென்றது. அனுஜா திரைப்படத்தை பிரியங்கா சோப்ரா, சுனித் மோங்ரா இருவரும் தயாரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அப்துல் ரஹ்மான்.